வணக்கம். கலியுகத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள், பார்த்திருக்கிறீர்களா? அதற்கான காட்சியை தான் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 74 வயதான சிவச்சரண் ராம்ரத்தன் குப்தா, மும்பை மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு துணி வியாபாரி. இவருக்கு 3 மகள்கள். வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய மகள்களுடைய பெருமையையே எடுத்துக்காட்டி வாழ்ந்து வந்த ஒரு நபர். என்னுடைய மகள் போன்று வருமாய் என்கிற அந்த பெருமையான வார்த்தைகள். படிக்க வைத்திருக்கிறார், திருமணம் கட்டி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உழைப்பு எல்லாமே இந்த 3 மகள்களுக்குமே கொடுத்திருக்கிறார். கடைசி காலகட்டம் 74 வயதாகி போனது. அவரும் அவருடைய மனைவி 2 பேருமே மகள்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், 3 பேருமே நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, நமக்கு என்ன வயதாயிருச்சு, இதுக்கப்புறம் கடையெல்லாம் நடத்த முடியலை, ஏதோ ஒரு விருத்தாசிரமத்திற்கு போய் சேர்ந்துடலாம், ஓல்டேஜ் ஹோமுக்கு போய் சேர்ந்துடலாம், அங்கேயே மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை கடத்திடலாம், குழந்தைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். ஸோ சிவச்சரண் அவருடைய மனைவி 2 பேருமே சோனிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு விருத்தாசிரமத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். ஒரு ஓல்டேஜ் ஹோம், முதியோர் இல்லம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவி தவறி போகிறார். மனைவி தவறியதற்கு பின்பு சிவராஜ் சரண் இதே ஓல்டேஜ் ஹோம், இதே விருத்தாசிரமத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார். ஒரு 20 நாட்களுக்கு முன்பு அவருடைய உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிறது. 3 மகள்கள், அனிதா, ஷீ இஸ் அ டீச்சர், லிவ்ஸ் இன் நேபாள். நிஷா உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார், இவரும் டீச்சர். கடைசி பெண்மணி மும்பையிலே இருக்கிறார், பிரியா அந்த பெண்ணுடைய பெயர். 3 பெண்களுக்குமே இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சமாஜ் கல்யாண் சிக்ஷா சமிதி, இந்த முதியோர் இல்லம் செக்டர் 7 சோனிபத்தில் இருக்கு. 20 நாட்களுக்கு முன்பு இந்த 3 பெண்களுக்குமே இந்த மாதிரி உங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குமா, கடைசியாக வந்து ஒரு வாட்டி பார்த்துருங்க. 3 மகள்களுமே சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் வர்றோம். டெய்லி ஃபோன் அடிப்பார்களாம் இந்த முதியோர் இல்லத்தை சார்ந்த நபர்கள். ஃபோன் எடுத்து அப்பா எப்படி இருக்காரு, ஃபஸ்ட்டுனா ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. அடுத்து இவர்கள் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் எடுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோனும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆகஸ்ட் 4ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் உடல்நிலை காரணமாக அவர் மறைந்து விடுகிறார். மறைஞ்ச உடனேயே ஆனந்த் குமார், இந்த முதியோர் இல்லத்துடைய மேனேஜர், அவர் உடனடியாக இந்த 3 மகளுக்குமே ஃபோன் செய்திருக்கிறார். இந்த மாதிரி உங்கள் அப்பா தவறிட்டாருமா, கடைசி இறுதி சடங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அனிதாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அப்படியா, நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நிஷாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. என்னால் தெரியலை, எப்படி வரும்னே தெரியலை, ரொம்ப வேலையெல்லாம் இருக்குது. பிரியாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. பிரியாவும் அதே பதில், எங்களால் வர முடியாது. இதில் கேவலம் என்னன்னா, த எல்டஸ்ட் டாட்டர் அனிதா, உங்களுடைய ஜிபே நம்பரை கொடுங்க, கொடுத்துருக்காங்க. 5100 ரூபாய் போட்டு அதே சோனிபத்திலே அவரை எரிச்சிருங்க, எங்களால் வர முடியாது, ரொம்ப வேலையெல்லாம் இருக்குது, ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், அவர் அங்கேயே அடக்கம் பண்ணியிருக்க, எங்களால் வர முடியாது, 3 பெண்களுமே கூறியிருக்கிறாங்க. அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ், லோக்கல் ரெசிடென்ட் மற்றும் இந்த சமாஜ் கல்யாண் சிக்ஷா சமிதி, இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவருடைய இறுதிச் சடங்குக்கான வேலையை பார்த்திருக்கிறார்கள். மகள் அனுப்பிய அந்த 5100 ரூபாய், அதை வச்சு இவர்கள்லாம் பணமெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பெண்மணி இதே வெட்கமே இல்லாமல் அந்த பெண் கேட்ட வார்த்தை, இந்த சமாஜ் கல்யாண் முதியோர் இல்லத்திடம் அந்த கடைசி ரைட் நடக்கும் இல்லையா, அப்போ எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்டிடுங்க, நான் பார்க்கணும்.
ஆனந்த்குமார் கூறும்படி அதையும் அவர் பண்ணியிருக்கார். இந்த பாருங்க, உங்களுடைய அப்பா முகேஷ் மாத்தூர் போட்ட அந்த வீடியோ. அந்த பெண்மணி அந்த வீடியோவில் பேசக்கூடிய வார்த்தை தான் ரொம்ப குள்ளரிக்குது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், நான் வேற வேலைன்னு பார்க்க போகணும், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், என்னுடைய அப்பாவுடைய இறுதி சடங்கு முடிப்பதற்காக பணத்தை அடிச்சு அனுப்பிட்டேன் இல்லையா, 5100 ரூபாய். அதுக்காக இதை விட கேவலம் அதை நீங்க கேளுங்க. இந்த உடலை எரிச்சதுக்கப்புறம் ஒரு பானையில் அந்த சாம்பலெல்லாம் போட்டு வைப்பாங்க. அதை கங்கையில் போய் கரைக்கிறது வழக்கம். 3 பெண்களுமே முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆசிரமத்திலே வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து மீதம் இருக்கக்கூடிய சடங்கை நாங்கள் பண்ணுறோம். சரி, அதே மாதிரி இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த முட்டி பானையில் எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரியவர், அவருடைய கடைசி சடங்கு ஒரு மகள் கையிலேயே முங்கி. அடுத்து இந்த பெண்கள் ஃபோன் போட்டு, எங்களால் வர முடியாது, அதே நீங்களே பண்ணிடுங்க, நீங்கள் அங்கேயே கங்கையிலையோ இல்லை நாளிலையோ கரைச்சிருங்க, எங்களால் வர முடியாது. I want you to watch this video once again. இது கலியுகம். நிச்சயமாக உங்களில் பல்வேறு நபர்கள் இந்த வீடியோவை பார்த்து வேதனை அடைத்துள்ளீர்கள். இப்படியும் குழந்தைகள் இருக்கார்களா, இப்படியும் நாடு மாறிவிட்டதா என்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதற்காக எல்லா குழந்தைகளுமே இப்படி தான் தன்னுடைய பெற்றோர்களை பார்க்கிறார்களா? கிடையாது. நிச்சயமாக ஒரு சில பேர் தான் இப்படி. பட் ஐ வாண்ட் யூ டு ரைட் அபவுட் திஸ் வீடியோ. கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, உங்களோட கேள்விகள் எழுதுங்க, கருத்துக்களை எழுதுங்க, இந்த வீடியோ பகிருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.